தஞ்சை பெரிய கோவிலில் சிவராத்திரி விழா ஆன்மீக இசை நிகழ்ச்சியுடன் துவங்கி 4 கால பூஜை மற்றும் அர்த்தஜாம பூஜையுடன் நிறைவு பெற்றது. மகா சிவராத்திரி விழா நேற்று நாடு முழுவதும் உள்ள ஆன்மீக ஸ்தலங்களில் விமர்சையாக கொண்டாடப்பட்ட நிலையில் தஞ்சை பெரிய கோவிலில் மகா சிவராத்திரி விழா ஆன்மீக இசை நிகழ்ச்சியுடன் துவங்கியது. மாலை 6 மணி முதலே ஆயிரக்கணக்கான பக்தர்கள் தஞ்சை பெரிய கோவிலுக்கு வருகை புரிந்தனர். சாமி நல்லா இருக்கு, கூட்டம் நிறைய இருக்கு. நாங்க உள்ள போக முடியல, எல்லாம் சிறப்பா பண்ணியிருக்காங்க. நாங்க கள்ளக்குறிச்சி மாவட்டத்துல வந்திருக்கோம். ரொம்ப சிறப்பா இருக்குது. ரொம்ப இது விசேஷமான நாள். இது ரொம்ப எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. நாங்க எல்லாம் குடும்பத்தோட வந்திருக்கோம். பக்தர்களுக்கு நெருக்கடி ஏற்படாத வகையில் கோவில் நுழைவாயிலுக்கு செல்லும் நேரடி பாதையை தவிர்த்து மாற்றுப்பாதையை கோவில் நிர்வாகத்தினர் ஏற்பாடு செய்திருந்தனர். இரவு முழுவதும் பக்தர்கள் கண்விழித்து சிவபெருமானை வழிபட வேண்டும் என்பதால் அங்கு விரதம் இருக்கும் பக்தர்களுக்கு பெரிய கோவில் அன்னதான குழு சார்பில் கிட்டத்தட்ட 2 மணி வரை அன்னதானம் விநியோகம் செய்யப்பட்டது. அதேபோல பக்தர்கள் சிவராத்திரி என்று அந்த ஆன்மீக உணர்வை அதிகம் பெற வேண்டும் என்பதற்காக பிரபல சினிமா ட்ரம்ஸ் இசை கலைஞரான சிவமணி மற்றும் அவரது குழுவினரின் ஆன்மீக இசை நிகழ்ச்சி நடைபெற்றது. சாமி பார்த்துட்டு ரொம்ப நேரம் ஆயிடுச்சு. ஒரு 4 மணி நேரம் இங்கே கீழே நின்றுட்டு கூட்டம்ல நின்றுட்டு அப்புறம் தான் சாமி பார்த்துருக்கேன். நம்ம தரிசனம் பண்ணியிருக்கேன். சிவராத்திரி அன்னைக்கு வழிபட்டு கண்மணிச்சு வழிபட்டு சிவனை வழிபடணும்னு சாமி காண்டி தான் எல்லாமே நல்லா இருக்கணும். இதுக்காண்டி தான் நம்ம நைட் நேரம் தரிசனம் பண்ணுறது, நம்ம சிவராத்திரி கொண்டாடுறது எல்லாமே நல்லா இருக்கணும். ரத்தன் சிங் ராஜ்பிரேட் சுரானா. ஓகே சார், நேட்டிவ் ராஜஸ்தான். இரவு 10 மணிக்கு துவங்கிய முதல் கால பூஜை ஒவ்வொரு 2 மணி நேரத்திற்கும் ஒரு பூஜை என மொத்தம் 4 கால பூஜை நடைபெற்றது. 5 மணிக்கு அர்த்தஜாம பூஜையுடன் நிறைவு பெற்றது. இரவு முழுவதும் ஏராளமான போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருந்தனர்.